ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் முதல் 6 அத்தியாயங்கள், அதாவது முதல் ஷட்கம் முடிஞ்சு நடு ஷட்கம், அதாவது நடுவில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அடுத்ததாக 7வது அத்தியாயம். அந்த 7வது அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகம் பார்த்துட்டோம். 7வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுதுன்னு. அடுத்து இந்த 7வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகமே பகவான் தான் சொல்லியிருக்காரு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பகவான் மேலே பக்தி, இந்த பக்தி யோகம் அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல பகவானை பற்றின விஷயங்கள் தெரியணும் இல்லையா? அதுக்கான அறிவு வேணும், ஞானம் வேணும். இது உலக விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கிடையாது. அதனால் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்றது தான் ஞானம். அதுதான் முதல் படி. அந்த ஞானம், அந்த அறிவே சிந்தனை ஆகுது. ஏன்னா தொடர்ந்து நினைக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா பகவானை பற்றி, அதை பற்றியே. அதனால் அது சிந்தனை ஆகுது. அந்த சிந்தனையே நீடிச்சு இருக்கும்போது, ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லாமல், இல்லை ஒரு வாரம், அந்த மாதிரி ஒரு சில காலம் மட்டும்னு இல்லாமல் நீடிச்சு இருக்கும்போது அதுவே தியானம் ஆகுது. அந்த தியானத்திலேயே நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இடைவிடாத தியானத்தை தான் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மிருதியிலேயே அன்பு கலக்கும்போது அதுதான் பக்தி ஆகுது. அப்போ முதல் படி அறிவு, அதுவே சிந்தனை ஆகுது. சிந்தனை இடைவிடாமல் நீடிச்சு இருக்கும்போது தியானம் ஆகுது. தியானத்தில் எந்த இடையூறு இல்லாமல் அது இடைவிடாமல் நடக்கும்போது ஸ்மிருதி ஆகுது. அந்த ஸ்மிருதியில் அன்பு கலக்கும்போது அதுவே பக்தி. இந்த பக்தி யோகத்தை பற்றி தான் பகவான் இந்த 6 அத்தியாயங்களில் சொல்ல போகிறாரு. முதல் ஸ்லோகம் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யா சக்தமனாஃப் பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ச்ருணு. மை ஆசக்த மனாக, என்கிட்ட நெஞ்ச செலுத்தியவங்களா, மத் ஆஸ்ரயக, என்கிட்டயே நானே எல்லான்னு நினைக்கக்கூடியவங்களா, நானே ஆதாரம்னு நினைக்கிறவங்களா, யோகம் யுஞ்சன், யோகத்தை தொடங்கினவங்க, சமக்ரம் அசம்சயம் மாம் யதாக்ஞாசசி, முழுசாக எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அறிவு வேணுமோ தச்ச்ருணு, அந்த அறிவை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் ஆரம்பிக்கிறாரு. சரி, 6வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆத்மாவை பற்றி, கர்மயோகத்தை பற்றிலாம் சொல்லிட்டு வந்த பகவான் இப்போ திடீர்னு அர்ஜுனன் எந்த கேள்வியும் கேட்காம 7வது அத்தியாயம் அவரே தொடங்கியிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி தொடர் போல் அர்ஜுனன் கேட்க பகவான் பதில், அர்ஜுனன் கேட்க பகவான் பதில். அப்படி இருக்கும்போது இந்த 7வது அத்தியாயம் திடீர்னு பகவானே ஆரம்பிச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இது 2 கோணங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நம்மளே ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சில சமயம் நம்ம ஏதோ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனால் சில சமயம் நம்ம முகத்தில் நம்ம காட்டக்கூடிய அந்த எக்ஸ்ப்ரெஷன், நம்ம ஏதோ புருவத்தை நெளிக்கிறதும், இல்லை நம்ம முகத்திலேயே ஏதோ ஒரு சந்தேகம் தெரியறதும், அந்த பார்வையை வச்சே அவங்க என்னென்னு எதிராளி புரிஞ்சுக்கிட்டு சில நேரங்களில் பதில் சொல்கிறது உண்டு இல்லையா? அதே போல் தான் பகவானும் அர்ஜுனனோட முகத்தில் தெரியக்கூடிய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சே அவர் அடுத்து என்ன அப்படின்னு யூகிச்சு இதை சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சாதாரணப்பட்ட மனுஷங்க நம்மளே முகத்தை பார்த்து என்னன்னு யூகிச்சு நம்மளால் பதில் சொல்ல முடியும்னா பகவானால் முடியாதா? இன்னொரு கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6வது அத்தியாயம் முடிக்கும் போதே பலவிதமான யோகிகளை பற்றி சொல்கிறாரு. பக்தி இப்படிப்பட்ட யோகி, கர்மம் செய்யக்கூடியவங்க, தப்பு செய்யக்கூடியவங்கன்னு. ஆனால் அதில் இருக்கிறதுலே சிறந்தவங்க பக்தி செய்கிறவங்கன்னு சொல்கிறா. அப்போ அந்த பக்தியை பற்றியும் அந்த பக்தர்களை பற்றியும் சொல்ல வேண்டாமா? அதனால தொடர்ந்து பகவான் சொல்கிறாரு அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த முதல் ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு? யார் என்கிட்ட நெஞ்சு செலுத்தி நானே எல்லாம்னு நினச்சி நான் சொன்னதுனால யோகத்தை தொடங்குறாங்களோ, பக்தி யோகத்தை தொடங்குறாங்களோ, அவங்களுக்காக நான் என்னை பற்றின, என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான அந்த அறிவை சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் முழுசாக சொல்கிறேன், அதை கேட்டுக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.